இந்திய தத்துவவாதிகள் தங்களுடைய உணர்வில், தங்களுடைய ரத்தத்தில் அந்த சமத்துவம், அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது எப்படி இருக்குன்றத பாருங்க. ஈக்குவாலிட்டிங்கிறது வெறும் பேச்சில் மட்டும் கிடையாது. தீண்டாமை ஒழிப்பு என்பது வெறும் பேச்சில் மட்டும் கிடையாது, ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. RSS ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. இந்திய தத்துவத்தினுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. வியாசை ரவி அவர்கள் பேசும்போது சொன்னார், அண்ணல் அம்பேத்கர் RSS சாகாவை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை கேட்கிறார். இதுல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் சமூக பெருமக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? RSS அந்த அதிகாரி சொல்லுகிறார், இங்கே யாரும் இல்லை. உடனே அண்ணல் அம்பேத்கர் கேட்கிறார், இந்து சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்க எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டா, அப்படிலாம் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்களே, என்ன விஷயம்? அவர் சொல்றார், அந்த அதிகாரி சொல்றார், எங்களை பொறுத்தவரை, RSS பொறுத்தவரை எவர் எந்த சாதி என்பது எங்களுக்கு தெரியாது. அன்றிலிருந்து 1950 இந்த காலகட்டத்திலிருந்து, அதற்கு முன்பாக 1925 டாக்டர் ஜி காலத்திலிருந்து இன்று வரை RSS, இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி, இந்த அமைப்புகள் மட்டும்தான் அருகில் இருப்பவர் சமூகம், சாதி என்ன என்று தெரிந்து கொள்ள துடிக்காத ஒரு அமைப்பு, ஒரு காரியகர்த்தர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தத்துவத்தில் மட்டும்தான்.